அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரபியுல் அவல் மாதத்துல இருக்கோம். இந்த நாள்ல செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். இப்போ நான் சொல்ல போறது 1% கூட என்னுடைய இந்த ஹாஜத், என்னுடைய இந்த தேவை நடக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு நம்பிக்கை இழந்த தேவைகளையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய, இன்னும் எனக்கு தேவையான ரிஸ்க் வாழ்வாதாரத்தை, இன்னும் பணத்தை எனக்கு தர்றதுக்கு எந்த விதமான வழியுமே இல்ல. எல்லா வழியுமே மூடப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு புதிய வழி கிடைச்சாதான் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய நேரத்துல இந்த அமல் உங்க கண்ல பட்டுச்சு அப்படின்னா சந்தோஷப்படுங்க. 1% வாய்ப்பில்லாத விஷயத்தையும் நடத்தி தரக்கூடிய ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுவும் இந்த புனிதமான ரபியுல் அவல் மாதத்துல இந்த அமலை நீங்க தொடங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தினுடைய சிறப்பு கொண்டும் அல்லாஹ் உங்களது தேவைகளை வெகு விரைவாக நடத்தி தருவான். அதன் காரணமாக அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். சுபஹானல்லாஹ். இதுல நிறைய சிறப்புகள் நமக்கு இருக்கு. இத ஒரு ஏழை மனிதர் இந்த ரபியுல் அவல் மாதத்துல 11 நாள் நியத்து வச்சு ஓதுறாங்க. ஆனா ஓதி முடிச்ச அந்த 11 நாளைக்கு உள்ளேயே அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் வழங்குறான். அவங்களுக்கு வாழ்றதுக்கான ஒரு வழிய, ஒரு தொழில அல்லாஹ் ஏற்படுத்துறான். எதுவுமே இல்லாத நிலையில இந்த 10, 11 நாளைக்குள்ள ஒரு பெருவாரியான பரக்கத்த அல்லாஹ் அவங்களுக்கும், அவங்களுடைய குடும்பத்துக்கும் கொடுக்கறான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த அமல் ரொம்ப பெரிய அமல் எதுவும் கிடையாது. நம்ம எல்லோருமே நினைச்சா கட்டாயம் முடிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். நீங்க ஒரு 11 நாள் இந்த மாசத்துல நீங்க நியத்து வச்சுக்கோங்க. கட்டாயம் இந்த அமலை இஷாவுக்கு பிறகுதான் நீங்க செய்யணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இந்த இரவின் பரக்கத் கொண்டும் அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை வெகு விரைவாக கபூலாக்கி தருவான். இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது அமல் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் அப்படிங்கிற சிறந்த ஸலவாத். ரொம்ப இலகுவான ஸலவாத். இரண்டாவது திக்ரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்திக்ஃபார். எவ்வளவு வாழ்க்கையில நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உறவுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு வாழ்க்கையே எனக்கு முடிஞ்சு போச்சு, ரொம்ப கடைசி நேரத்துல இருக்கேன் அப்படின்னு துவண்டு போன நேரத்துல உங்களை தட்டி எழுப்பி அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா அது இந்த 2 திக்ரு தான். முதலாவது ஸலவாத். ஸலவாத் ஓத ஆரம்பிச்சாலே அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நம்மளுக்கு எந்த விதமான சிரமங்களும் இருக்காது. சோதனை உங்களுக்கு அதிகமா இருக்குன்னா உடனே ஸலவாத்த ஓதுங்க. அதே மாதிரி தான் இஸ்திக்ஃபாரும். சோதனை அதிகமா வருதா? எனக்கு எந்த அமலும் செய்யறதுக்கு கூட எனக்கு மனசு வரல. எனக்கு எந்த அமல் செய்யறதுன்னே தெரியல அப்படின்னா கட்டாயம் இஸ்திக்ஃபார தொடங்குங்க. இன்னும் எவ்வளோ பணப்பிரச்சனையா இருந்தாலும் இஸ்திக்ஃபாரையும் ஸலவாத்தையும் நீங்க தொடங்குங்க. இன்னும் எப்பேற்பட்ட துஆவும் கபூலாகணும் அப்படின்னு நினைச்சாலும் இஸ்திக்ஃபாரையும் இன்னும் ஸலவாத்தையும் நீங்க தொடங்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய அன்பின் காரணமாக, அவனுடைய ரஹ்மத்தின் காரணமாக கட்டாயம் உங்களுடைய துஆக்களை கபூலாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த அமல நியத்து வைங்க. அதாவது இஸ்திக்ஃபார் 500 முறை, இந்த குட்டி ஸலவாத் 500 முறை நீங்க நியத்து வச்சு ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க ஓதிடுங்க. ஓதி முடிச்சுட்டு நியத் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நீங்க நியத்து வச்சீங்கன்னா இன்னும் வேகமா உங்களுடைய துஆ கபூலாகிரும். இன்னும் இதனுடைய சிறப்பை பத்தி துஅபத்துல் அக்யார் அப்படிங்கிற நூல்ல யார் ஒருவர் 500 முறை தரூத் ஷரீஃப் ஓதுகிறாரோ இன்ஷா அல்லாஹ் அவர் வெறும் கையுடன் இருக்க மாட்டார் என்றும் அவருடைய கடன் அடைக்கப்படும் என்றும் சொல்லப்படுது. அதனால கடன் அடையணும்னாலும் சரி, அல்லது உங்களுக்கு செல்வம் வேணும் அப்படின்னாலும் சரி, கட்டாயம் இந்த அமலை தொடங்கிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு நீங்க இப்படி துஆ செய்யுங்க. எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அவர்களுடைய குடும்பத்தினருக்கும், இன்னும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும், இன்னும் முழு உம்மத்தினருக்கும் ஸலவாத்தை அனுப்பி அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. ஏன்னா நமது ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமல்ல, அவங்களுடைய குடும்பத்தினருக்கு நம்ம ஒரு ஸலவாத்த அனுப்பணும் அப்படின்னா, கண்டிப்பாக நமது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்கும். இன்னும் ஸலவாத்துக்கள்ல சிறந்த ஸலவாத் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுடைய குடும்பத்துக்காக நம்ம எத்தி வைக்கக்கூடிய ஸலவாத்து தான். அதனால நீங்க எப்பவுமே ஒரு ஸலவாத்த ஓதுறீங்க அப்படின்னா, நீங்க அவங்களுடைய குடும்பத்தையும் அந்த ஸலவாத்துல நீங்க சேர்த்துக்கோங்க. இன்னும் அந்த ஸலவாத்த ஓதும்போது எல்லா உம்மத்தினரையும் அந்த ஸலவாத்துல நீங்க சேர்த்துக்கோங்க.
எல்லா உம்மத்தினருக்குமே இருக்கக்கூடிய வார்த்தைகள நீங்க பயன்படுத்துங்க. அதற்கு பிறகு நீங்க துவா செய்யுங்க. அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். ஏன்னா ரசூலுல்லாவுக்கும் கிடைக்குது. அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்குது. இன்னும் எல்லா உம்மத்தினருக்கும் கிடைக்கும்போது கண்டிப்பா, கண்டிப்பா அல்லாஹ் நமக்கும் தருவான். இப்ப நிய்யத் எப்படி வைக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வே இந்த காலகட்டத்தில எல்லா உம்மத்தினருக்குமே எவ்வளவோ விதமான சிரமங்கள் இருக்கு. எனவே முழு உம்மத்தின் சார்பாக இந்த தரூத் ஷரீஃபையும், இன்னும் இந்த இஸ்திக்ஃபாரையும் நான் ஓதுறேன். இந்த தரூத் ஷரீஃபை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னும் முழு முஸ்லிம் உம்மத்தினருடைய செல்வத்தையும், பணத்தையும், வாழ்வாதாரத்தையும் அதிகரிப்பாயாக. அனைத்து முஸ்லிம் ஆண்கள் மற்றும் பெண்களின் பிரச்சனைகளையும் தீர்ப்பாயாக. அவர்களுக்கு பரக்கத்தை வழங்குவாயாக. அவர்களுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவாயாக. அவர்கள் விரும்புகின்ற நன்மையான அனைத்தையும் வழங்குவாயாக. அவர்களுடைய வாழ்க்கையை எளிதாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குவாயாக அப்படின்னு நீங்க ஒரு துவாவ மட்டும் கேட்டுருங்க. அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு ஆமீனாக்கி தந்துருவான் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறந்த அமல் சொல்லி தந்திருக்கேன். அதாவது இஸ்திக்ஃபார் மற்றும் ஸலவாத்த 500 முறை நம்ம இஷாவுக்கு பிறகு நிய்யத்த வச்சு தொடர்ந்து 11 நாள் நம்ம ஓதணும். ஓதிய பிறகு நீங்க அந்த ஸலவாத்த ரசூலுல்லாஹ்வுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் அனைத்து உம்மத்துகளுக்கும் சேர்த்து நீங்க அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மற்ற உம்மத்தினருக்காகவும் ஒரு துஆவையும் இறுதியா கேளுங்க. கண்டிப்பா இத தொடர்ந்து நீங்க 11 நாள் செய்யும்போது அல்லாஹ் கட்டாயம் அந்த 11 நாள் வரைக்கும் உங்கள வெயிட் பண்ண வைக்கவே மாட்டான். சில நாட்கள்ல உங்களுடைய துஆவ அல்லாஹ் கபூலாக்கிருவான். 1% வாய்ப்பில்ல அப்படிங்கிற காரியத்தையும் நடத்தக்கூடிய ஒரு வழிமுறை இதுதான். இது மிகச்சரியான ஒரு வழிமுறை. இதை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் கிதாபா வேணும், அல்லது சிறந்த ஸலவாத்துக்கள நாங்க ஓதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப்ல ஏராளமான வஜீஃபா இருக்கு. சிறந்த ஸலவாத்துக்களும் இருக்கு. இந்த கிதாப் கட்டாயம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட தமிழ்லேயே முழுக்க ஓதக்கூடிய தமிழ் குரான் இருக்கு. அரபி குரான், தர்ஜுமா குரானும் இருக்கு. மேலும் அழகுக்கு நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருக்கு. அதில் மிக முக்கியமாக சொல்லணும்னா ஒரிஜினல் சந்தனத்தூள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ரோஜா இதழ் பொடி, அதாவது பன்னீர் ரோஜா இதழ்களுடைய துகள்கள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் கஸ்தூரி மஞ்சள் பொடி, இன்னும் மஞ்சிஸ்டா தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் அழகுக்காக விரும்பி மக்கள் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா நம்மளோட ரோஜா இதழ் ஃபேஸ் பேக் தான். இதில் சந்தனம், ஜாதிக்கா, ரோஜா இதழ் கலந்துருக்கு. இன்னும் நம்மக்கிட்ட மூலிகை நலங்கு மாவும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் முடி பிரச்சனைய முற்றிலுமே தீர்க்கக்கூடிய ஹேர் ஆயில் மிக்ஸ் நம்மளே வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடிய மூலிகைகள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் மூலிகை சீயக்காய் தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இத வாரத்துல 2 தடவ நீங்க ஹேர் பேக்கா அல்லது ஹேர் வாஷா நீங்க யூஸ் பண்ணும்போது, கண்டிப்பா உங்களோட முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்காது. அது மட்டுமல்ல அழகுக்கும், ஆரோக்கியத்துக்கும் நம்மக்கிட்ட சுத்தமான தேனும் கிடைக்கும். இதில உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும், கிதாபுக்கு கொடுக்கப்பட்ட அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.